ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி எப்படி இந்த அதாவது எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி இதில் அந்த ஓல்டு மூவிலாம் பார்க்கும்போது வரும்ல, அது மாதிரி எஃபெக்ட் எப்படி நம்ம வீடியோ கொண்டு வருது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எப்பவும் போல் வந்து பார்த்திங்கன்னா Kinemaster ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த நடு பட்டன் கொடுங்க. இந்த ப்ளஸ் பட்டன் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன ரேஷியோ வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு மீடியாவில் போய்ட்டு நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த லேயர் இருக்குல்ல, நான் வந்து இந்த லேயருக்கு போயிட்டு இந்த வீடியோ செலக்ட் பண்ணி நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். அதில் வந்து ஒரு பிளாக் கலர் வீடியோ இருக்கும். அந்த வீடியோவில் போயிட்டு அந்த வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து இப்போ லேயரில் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நான் சொல்கிற மாதிரி பண்ணிவிட்டு இந்த வீடியோ இந்த பிளாக் கலர் டச் பண்ணால் கீழே வந்து இதில் போய்ட்டு கீழே ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா எப்பயும் போல் ஸ்க்ரீன் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து நான் ஸ்டார்டிங்கில் காமிச்ச இந்த வீடியோ எஃபெக்ட் வந்து காமிக்கும். உங்களுக்கு வந்து இன்னொன்று கூட காமிக்கிறேன். இது வந்து நம்ம வேறு ஃபோட்டோவில் ஆட் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வேறு ஃபோட்டோ இப்போ இந்த ஃபோட்டோவில் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிட்டு பார்ப்போம். நீங்கள் வந்து சாங் வந்து உங்களுக்கு எடிட் பண்ணும்போது நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இது ஒரு பழைய மூவியில் வந்து இந்த ஸ்க்ரீன்லலாம் வரும்ல, பிளாக் அண்ட் ஒயிட் மூவி பார்க்கும்போல அப்போ வர ஸ்க்ரீனில் வர மாதிரி வரும். நீங்கள் வந்து இப்போ இதில் வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் டெக்ஸ்ட் ஆட் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி டெக்ஸ்ட் ஆன் பண்ணி இதுக்கு இன் அனிமேஷன் அவுட் அனிமேஷன் கொடுத்து ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தா கொஞ்சம் வீடியோ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இது மாதிரி இப்போ நிறைய பேர் எடிட் பண்ணிட்டுருக்காங்க. அதனால தான் வந்து இப்போ இதை பற்றி வீடியோ போடுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. அப்புறம் இது லிங்க் டிஸ்கிரிப்ஷன் சொல்கிறோம்ல, நிறைய வீடியோ டிஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. அந்த டிஸ்கிரிப்ஷனில் எப்படி லிங்க் எடுக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் எப்பயும் போல் இப்போ நீ பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே போனீங்கன்னா, இப்போ என்னோடய சேனல் வீடியோ கீழே போனீங்கன்னா, இப்போ நான் இந்த வீடியோ ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த பட்டன் இருக்குல்ல, இந்த இடத்துல கீழே நோக்கி ஏரோ மார்க் இருக்குல்ல, இது ஒரு டைம் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் அந்த லிங்க் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பிளாக் கலர் லேயர் வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.